ஹஜ்ஜிக்கு போற ஹாஜிகள் வீடு வீடா ஏறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது தெரியுமா? நான் ஹஜ்ஜிக்கு போறேன், ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லணுமா, இப்படிதானே? நான் ஹஜ்ஜிக்கு போறேன், ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்லணுமா? ஓ, என்ன ஸலவாத்தை ரசூலுல்லாஹ்க்கு எத்தி வைங்கோ. நிறைய பொம்பளோட தான் இருக்கு. ஏண்ட சலாமையும் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிடுங்க. இது ஏண்டவங்களோட வேலை கிடையாது, இது ஹாஜிகளோட வேலை கிடையாது. நசாயில ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு சில மலக்குமார்கள் இருக்கிறார்களாம், அவர்கள் பூமியில் சுத்தி திரிவார்களாம். யாராவது ஒரு முஸ்லிம் நபிகளாரின் மீது சலாத்தோ சலாமோ சொல்லிவிட்டால் உடனே அதை எடுத்துக்கொண்டு போய் நபிகளாருக்கு எத்தி வைப்பாங்களாம். அல்லாஹு அக்பர். யார் வேலை? எங்க ஆட்கள் அங்கின போய் ரசூலோட கபருக்கு நின்றுகிட்டு, அல்லாஹ்வின் தூதரே இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே இன்னார் உங்களுக்கு சலாம். கிடைக்குமா? ரசூலுல்லாஹ்வோட கபரை தாண்டி போகுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க? ஹஜ்ஜி வணக்கம்ன்ற ஹஜ்ஜி வணக்கத்துக்கும் கபர் நபிகளாருடைய கபரை ஜியாரத்து செய்வதற்கும் எந்த சந்தர்ப்பமும் கிடையாது, எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. சில ஹதீசுகளை சொல்லுவாங்க, எல்லா ஹதீஸும் மிக பலவீனமான தரத்தில் இருக்கக்கூடியது. எனவே ஹாஜிகள் நபிகளாருடைய கபரை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்பதற்கு எந்த செய்திகளும் கிடையாது. யாராவது ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போற நேரத்தில் நான் நபிகளாருடைய கபரையும் ஜியாரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் போனா அந்த பயணமே பாவமா போயிடும். அந்த பயணமே லேசான வேலை கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 3 பள்ளிகளை தவிர வேற எந்த பள்ளியை நோக்கமாக வைத்து பயணம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு பள்ளி எது? மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா இருக்கிற பள்ளி, மக்கால இருக்கக்கூடிய பள்ளி. மஸ்ஜிதுன் நபவி, மதீனால இருக்கக்கூடிய நபிகளாருடைய பள்ளி. மஸ்ஜிதுல் அக்ஸா, பிலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி, பைத்துல் மக்திஸ்னு சொல்லுவோம். இந்த 3 பள்ளிகளை தவிர தரிசிக்கிற நேரத்துல போகக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. எங்கேயாவது ஒரு ஹதீஸ் வருதா நபிகளார கபரை தரிசிக்க போறோம் பயணம் பண்றது? இங்க கபருக்கு போயிட்டு வாங்க, இந்த மையவாடிக்கு போயிட்டு வாங்க, அதுக்கு ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்குது. நீங்க மதீனாவுக்கு போனீங்க, மதீனாவுக்கு போறது எதுக்கு தெரியுமா? கபரை ஜியாரத்து பண்ணவா தவறா விளங்கிக்கிட்டு இருக்காங்க. கபரை ஜியாரத்து பண்ண போற சலாத் எத்தி வைக்க போறாங்களா? இல்ல. நீங்க மதீனாவுக்கு போற நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க இலட்சம் செலவழிச்சிட்டு போறீங்க, திருப்பி உங்களால லேசிக்க என்ன செய்யலாது, போக முடியாது. எனவே நபிகளார் சொன்னாங்க, யார் என்னுடைய பள்ளியில் ஒரு ரக்காத்து தொழுகிறாரோ அவருக்கு 10,000 நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க தானே? அதை அடைஞ்சு கூட தான் போறோம். போன இடத்துல ரசூலுல்லாஹ் கபர் பக்கத்தில் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்ட்டு வார, அவ்வளவுதான். அங்க ஜன்னத்துல் பக்கி இருக்குது, போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆலதியாருன்னு சொல்லிட்டு வார, அவ்வளவுதான். அதை விட ஹஜ்ஜிக்கு போறவங்க நியத் நான் ரசூலுல்லாஹ் கபரை ஜியாரத்து பண்ண போறேன்னு போனா உங்களுக்கு ஹஜ்ஜிர நன்மை கிடைக்குமா? இதனால நான் சொல்ல வரேன் என்னண்டா, போற வழி பில, போற முறை பில, அங்க போய் நடந்து கொள்ற முறை பில. எப்படி அண்டைக்கு போற அந்த புள்ள மாதிரி வாரது வரையுமா? அன்பார்ந்தவர்களே, எனவே விளங்குங்கள், ஹஜ்ஜிக்கு போறவர்கள் விடக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு சலாம் கேட்டு போறாங்க. இது மனிதனுடைய வேலையில ஹாஜியுடைய வேலை. அது யார வேலை? அது கீழ் அல்லாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் எங்கிருந்து சொன்னாலும் அது என்னை வந்து சேரும் என்று சொன்னார்கள். நீங்க சமையல் அறையில சாப்பாடு ஆக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அந்த ஸலவாத்தை சொன்னீங்க, உடனே அந்த ஸலவாத் எங்க போகும்? அதுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை வச்சிருக்கிறான், அவர்களின் மூலம் தான் என்ன செய்யும்? நபிகளாக இடத்துக்கு போகும். நீங்க போய் கபூர் நின்று அல்லாஹ்வின் தூதரே இன்னார் சலாம் சொன்னார் இன்ன 1000 தடவை சொன்னாலும் அது அந்த ஆலமுல் பர்ஸஹுக்கு போகாது, அந்த திரையுலக அந்த திரையை தாண்டி போகாது. எனவே இந்த ஒரு பேசிக்கையும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஹஜ்ஜிக்கு போறவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.